நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு புக்கு வாங்கும்போது அதில் ஒரு எழுத்து கூட பிரிண்ட் ஆகாமல் இருந்ததுன்னா வாங்குவீங்களா? கொஞ்சம் யோசிப்பீங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு புக்கை நம்ம எல்லாரும் தேடி தேடி வாங்குவோம், அதுவும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும், செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் இந்த 2023 வருஷம். ஸோ 2023 வருஷத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஒவ்வொரு பக்கத்துலேயும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நமக்காக காத்துட்ருக்கு. அந்த ஒரு நியூ இயரை தான் நம்ம கொண்டாட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 365 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நம்ம என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு இந்த 2022 வரவேற்றோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, இதே மாதிரியான ஒரு உற்சாகம் அன்னைக்கும் நமக்கு இருந்திருக்கும். இதே செலிப்ரேஷனோட நம்ம வரவேற்றிருப்போம். என்ன இந்த கொரோனா டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2022 கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாதம், ஏன்னா மொத்தம் 12 மாதம் இருக்குல்ல, ஒரு மாதம் நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கும். அது என்ன, எந்த மாதம், என்ன நடந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே நிறைய பேர் எனக்கு அப்படியே மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே கலெக்ஷனாக இந்த எபிசோடில் நாம் கேட்க போகிறோம். நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸ். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இது எபிசோட் நம்பர் 33. உங்களை வருகன்னு வரவேற்கிறேன் இந்த வருஷத்தோட நிறைவான நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸோட எபிசோடுக்கு. ஸோ முதல்ல எடுத்த உடனே ஜனவரி மாதம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாரியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான மாதமாக இருந்ததா அப்படி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டப்போ, சுசித்ரான்றவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் அவங்க ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின கார் இந்த பொங்கலுக்கு தான் டெலிவரி கிடச்சிதான். ஸோ அந்த பொங்கலை கொண்டாடுற விதமாக அவங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைவை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ ஜனவரி மாதம் என்னுடைய லைஃப்பில் 2022 ரொம்ப சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுசித்ராவுக்கு ஒரு புது கார் வந்தது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக இருந்திருக்கு. அந்த ஒரு மாதமே அவங்களுக்கு குதூகலமாக இருந்திருக்கு. இஎம்ஐயில் வாங்கினாங்களா, ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினாங்களான்றதெல்லாம் தெரியல. பட் ஆனால் வீட்டுக்கு ஒரு கார் வந்திருக்கு. அவங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாரையும் கூட்டு ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட தான் சுசித்ராவுக்கு 2023 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜனவரியில் இது மாதிரி எத்தனையோ பேருக்கு ஏதோ விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். பட் நமக்கு ஷேர் பண்ணது சுசித்ரா தான். அண்டு பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு மொமெண்ட் நடந்தது. இந்த மொமெண்ட்டை நான் சொல்கிறதோட அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவரே சொன்னால் நல்லாயிருக்கும். என்னோடய வாத்தியார் கார்த்திகேயன் சார். ஸோ கார்த்திகேயன் சார் என்ன மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை பிப்ரவரியில் அனுபவிச்சாரு அப்படின்றத அவரோட குரலில் கேட்கலாம். வணக்கம், நான் கார்த்திகேயன் பேசுகிறேன். எந்த வருஷமும் கொடுக்காத ஒரு மகிழ்ச்சியை எனக்கு இந்த 2022 கொடுத்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், சொத்து, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுலேயும் குறிப்பாக எனக்கு எந்த மாதம் பிடிக்கும், எந்த மாதம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பிப்ரவரி மாதம் எனக்கு பையன் பிறந்தான். பிப்ரவரி 24. வாழ்நாளில் ஒரு பையன் பிறக்கிறது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயன்றதை விட நமக்கான நம்மளோட அடுத்த சந்ததி, நம்மளோட தலைமுறை வளர்வதற்கான ஒரு வளர்ச்சி, அந்த மகிழ்ச்சியை எனக்கு அந்த மாதம் கொடுத்தது. அந்த நாளை பற்றிய ஒரு சிறப்போல் அந்த நாளோட மகிழ்ச்சியை ஈடு செய்யறதுக்கு இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷத்துலேயும் எந்த நாளுமே ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இரவு 7:10 நான் அடைந்த சந்தோஷம் போல வேற எப்பவுமே நான் சந்தோஷப்பட்டதில்லை. அந்த நாளும் அந்த மாசமும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. பிப்ரவரி மாதம் என்னோட வாத்தியார் கார்த்திகேயன் சார் அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரோட ஜூனியர் இந்த உலகத்துக்கு வந்த அந்த ஒரு மாதம் தான் ரொம்ப ஹாப்பியான மாதம் அப்படின்னு சொன்னார். நான் ஆக்சுவலாக கேட்கும் போதே எனக்கு தெரியும் இதை பற்றி தான் அவர் சொல்லுவார் அப்படின்ட்டு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் ஜனவரி, பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச். இந்த மார்ச் மாதத்தில் மொத்தம் 3 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதங்க மார்ச் மாதம், லவ் மார்ச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர் சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃபிலிமி பாய் மனிஷ். ஸோ ஃபிலிமி பாய் மனிஷ் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன இந்த மாதத்தில் நடந்தது அப்படின்றது நான் யோசித்து பார்த்தேன். ஆக்சுவலாக நான் இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல, இப்படி அவர் இந்த மாதம் எனக்கு பிடிச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாருன்னு. ஏன்னா அவர் எப்போவுமே படம் பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறவர். நானும் அவரெல்லாம் சேர்ந்து அவ்வளோ படம் பார்த்துருக்கோம்.
ஸோ அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2022ல எனக்கு பிடிச்ச மாதம் எப்படின்னா மார்ச் மாதத்தை சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் அதிரடி மாற்றங்களும் நடந்த மாதம் நேரம் எடுத்துப்பேன். பிப்ரவரி மாதம் எண்டில் தான் போல் நான் வந்து ஜாப் விட்டு வெளியே வந்தது. எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், டயர்டாகி திரும்பி வந்து தூங்குறோம், அப்படியே திரும்பி எந்திரிக்கிறோம், ரிப்பீட்டு இப்படின்ற மாதிரி டைம் லூப்பில் மாட்டிக்கினே இருந்ததுனால ஸோ அதுலேருந்து வெளியே வரணும். பிப்ரவரி வெளியே வந்துட்டு சரி வேலை வந்து ஏப்ரல்லேருந்து போய்க்கலாம், மார்ச் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் பீரியடாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ட்ராவல் அதெல்லாம் போவாங்க. அது வந்து நல்ல பணம் சம்பாரிச்சு பணத்தை செலவு பண்ணுறதுக்காக போகிறது. நம்ம இருந்த இடத்துல இருந்து கொண்டு இங்கிருந்து கொரியாவுக்கு போகிறது, இங்கிருந்து ஜப்பானுக்கு போகிறதுன்னு இந்த படங்கள் பார்க்கறது மூலியமா ஸோ அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த மந்த் ஃபுல்லாக அப்படியே படங்களுக்குன்னே ஒதுக்கின மாதன்றதுனால அது ஸ்பெஷல் மாதம். ஸோ நம்ம மிஷ்கின் சொன்ன மாதிரி அகிரா குரோசவா படம், அப்புறம் வந்து சில கொரியன் படம், வெப் சீரிஸு, அப்புறம் ஜாப்பனீஸ் மூவிஸு, இது எல்லாமே உட்காந்து பார்க்கறதுக்கு அந்த ஒரு மாதத்தை அப்படியே செலவு பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக ஒருத்தான மாதம். ஏன்னா அப்பப்போ இந்த படத்தை பார்க்கலாம், அப்படியே வாரம் வெள்ளிக்கிழமைனா படத்துக்கு போகலாம், ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடலாம், இப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குமா. ஸோ அந்த ஒரு மாதத்தை ஒதுக்கி நான் வந்து கொஞ்சம் பழைய அந்த 1957ல் 1960ஸ்ல வந்த ஒரு கல்ட் கிளாசிக் மூவிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஏய் பூரா எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக வந்தது. நிறைய கற்றுக்கவும் வச்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக இதை பண்ணலான்னு எப்போவுமே வந்து நாளைக்கு பண்ணலாம், நாளானிக்கு பண்ணலாம், 1ஆம் தேதியிலேருந்து பண்ணலான்னு தள்ளி போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் இல்லாமல் மார்ச் மாதம் ஒழுங்காக நான் ஒரு படத்துக்காக செலவு பண்ணது, படங்களுக்காக செலவு பண்ணது, ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்காக ப்ராப்பராக வாழ்க்கை ஒரு மாதத்தை யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மார்ச் மாதத்தில் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் செலக்டிவாக எந்தெந்த படங்கள்லாம் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த வந்து மாதங்களில் ப்ராஜெக்ட்லாம் பண்ண நான் இப்போ அப்படியே பார்க்குற வேலையோடு சேர்ந்து செலக்டிவாக படம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மார்ச் மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட் மோடு ப்ளஸ் நிறைய படங்கள் பார்த்தது எனக்கு மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருந்துச்சு, நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லான மாதமாக இருந்துச்சு, உருப்படியான மாதம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்குற ஒரு மாதம் மொத்தத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபிலிமி பாய் மனிஷாவில் மட்டும்தான் முடியும். சோடாபுட்டி சேனலில் எப்படி படத்தெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாதம் அவருக்கு வேலைலாம் விட்டுட்டாரு. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக போயிட்டு அப்படி இருந்தால் ஃபாரின் ஸ்டைலில் உட்காந்து படமாக பார்த்துருக்காரு. பிஞ்ச் வாட்சிங் மந்த் அப்படின்னே அவருக்கு வந்து அந்த மாதத்தை சொல்லிடலாம் போல். ஸோ மனிஷுக்கு இப்படி ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமைஞ்சிருந்ததுன்னா அதே மாதிரியான ஒரு மார்ச் மாதத்தை ரொம்ப பேரண்ட்ஸோட அந்த ஒரு சப்போர்ட்டில் கொண்டாட்டமாக அனுபவிச்சிருக்கிறாரு ஒருத்தர். அவர் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு நியூஸ் ரீடர் முரசொலி. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு சந்தோஷத்தை இந்த மார்ச் மாதத்தில் எடுத்துக்கிட்டாரு, அது மூலமாக அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் முரசொலி, நான் நியூஸ் ரீடராக இருக்கேன். 2022 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம். ஏன்னா நான் வந்து 2 பொருட்கள் ஒன்று வாங்கியிருக்கேன். 2021 அந்த 2 பொருட்களையும் நான் வாங்குவேனா அப்படின்னு நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. என் கனவு கூட நான் கண்டது கிடையாது, நம்ம வாங்கணும் அப்படின்னு கனவு கூட கண்டது கிடையாது. ஆனால் 2022 பிறந்துச்சு. மார்ச் மாதம் வந்து நான் வந்து புல்லட் பைக் வாங்கினேன். எங்கள் அப்பா அம்மா நல்லா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான மாதம் மார்ச் மாதமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஏன் நம்மளால் வந்து ஐஃபோன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட மணியை வந்து ரொம்ப சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணேன். சேவ் பண்ணி நவம்பர் மாதம் வந்து ஐஃபோன் 14+ ஒன்று வாங்கினேன். இது ரெண்டும் ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இன்னும் சாதிக்க வேண்டியதுகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இது வந்து இந்த 2 சந்தோஷமும் வந்து என்னை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. அப்போ அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் நான் நல்லா ஓடணும், இன்னும் நிறைய சாதனைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சாதனைகள் செய்ய முடியாமல் தோல்வி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா 2022 சில கஷ்டங்கள் வந்திருக்கு. அந்த கஷ்டங்களெல்லாம் மறைக்கிற அளவுக்கு நிறைய சந்தோஷங்கள், ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஐ எம் ஹாப்பி ஃபார் மை லைஃப். தேங்க்யூ. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு நம்ம சசிகுமார் சொல்கிற மாதிரி, திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் இவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கிறேங்க. பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் தான் அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வாங்கின ஐஃபோன் வந்து அவரோட சொந்த காசை சேமித்து வாங்கியிருக்காரு. ஸோ சேமிப்பு மூலமாக பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். நம்ம என்ன தான் பொருட்கள் வாங்கினாலும் கூட அந்த பொருட்களை வாங்கிறதுக்கு பின்னாடி நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சிரமங்கள்லாம் கடந்தால் தான் அந்த பொருட்களை வாங்க முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இன்னமும் பல பேருக்கு இந்த ஐஃபோன் வாங்கணுன்றது ஒரு கனவாகவே இருக்குது. அதெல்லாம் நிறைய மீம்ஸ்லாம் கூட போடுவாங்க. இந்த ஐஃபோன் வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு நம்ம அதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய அந்த வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. அது ஐஃபோனுக்குன்னு இல்லை, எந்த ஒரு பொருளுக்குமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். அண்ட் அது மட்டும் இல்லை, என்னோட தம்பி ஒருத்தர் கிஷோர் அப்படின்னு, அவர் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு தம்பி சொல்லணும்னா. ஆக்சுவலாக என்னோட ஃபேன் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா தம்பி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவருக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சொல்லியிருக்காரு, ஜூலை அண்ட் டிசம்பர். அப்போ வந்து அவர் ஒரு சில பிரபலங்களெல்லாம் பார்த்த அனுபவத்தை சொல்கிறாரு. யாரெல்லாம் பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஆனந்தானா. இந்த 2022 ஜூலை மாதம், அப்புறம் மார்ச் மாதம், டிசம்பர் மாதம் தான் எனக்கு பிடித்த. ஜூலை மாதத்தில் முதல்ல ஆக்டர் பொன்வண்ணன் அங்கிள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். அது ரொம்ப எனக்கு பிடித்தது. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்து நான் நம்ம இசைஞானி இளையராஜா ஐயாவை கிட்ட போய் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த பாக்கியமா நான் நினைக்கிறேன். இந்த மாதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை எனக்கு இந்த 2022 எனக்கு 50% எனக்கு நண்பர்கள் கொஞ்சம் கிடைச்சாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வளோதான். நன்றிண்ணா, தேங்க்யூ. இந்த பெரிய பெரிய பிரபலங்களெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் ரேர் மொமெண்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து நம்ம கிஷோருக்கு இந்த 2022 கிடச்சிருக்கு. மார்ச், ஜூலை, டிசம்பரில் பார்த்தீங்கன்னா பிரபலங்களை தாண்டி நண்பர்கள் நிறைய பேர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிஷோருக்கு நண்பர்கள், அந்த பிரபலங்களெல்லாம் பார்த்த அந்த ஒரு 2022 சந்தோஷமாக இருந்துருவோம். 2023 இன்னும் நிறையா இருக்கணும். ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி வேலுமணின்னு என்னோடய ஃப்ரெண்டு, நான் வந்து ஹாஸ்டலில் இருந்த காலத்தில் எனக்கு கூட ஹாஸ்டலில் இருந்த ஒரு நண்பர். ஸோ அவருக்கு எந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மாதமாக மாறுச்சு அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது ஏப்ரல் தான். ஏன் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட்டு மந்த் வந்து ஏப்ரல் மந்த் தானே. ஏன்னா நான் வந்து கிராஜுவேட் ஆன மந்த் வந்து ஃப்ரம் மிஸ்டர் டு டாக்டர் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல். மிஸ்டர் வேலுமணி, ப்ரொஃபஸர் வேலுமணியாக ஆன ஒரு கதை தான் ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு 2022. ஸோ அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே மாதம் பார்த்திங்கன்னா இந்த 96 படத்தில் வர மாதிரி ஒரு ரீயூனியன் நடந்திருக்கு. ஆனால் லவ்லாம் இல்லை, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப், பியோர் ஃப்ரெண்ட்ஷிப். அது பார்த்திங்கன்னா சன்னி அவங்களுக்கு தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு இந்த 96 ரீயூனியன் மாதிரியான இந்த ஒரு ரீயூனியன் கொஞ்சம் உருக்கமான ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்கு. அவங்க சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஆமாம்ல, இது மாதிரியான விஷயங்களும் கூட இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2022 இப்படியும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்தது. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம், அதே நேரத்தில் மனசுக்குள்ளே அந்த ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தின அந்த நிகழ்வு என்ன தெரிஞ்சுக்கலாமா? 2022 மறக்க முடியாத மந்த் மே 2022. என்னன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் காலேஜ் நண்பர்கள் எல்லாம் திரும்ப ஒட்டுக்கா ஒன்று சேர்ந்து பார்த்தது அந்த மந்தில் தான். அதனால கட்டாயமாக அந்த மே மாதத்தை என்னால் மறக்கவே முடியாது. இட் வாஸ் சச் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் எல்லா கிளாஸ்மேட்ஸுமே இயர்லி ஒன்ஸ் மீட் பண்ணிக்கிறது உண்டு. இந்தியாவில் யார் யார் இருக்காங்களோ மேக்ஸிமம் எல்லாருமே அதை அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாத்தோட வெக்கேஷனும் கணக்கு பண்ணி ஏதோ எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டான ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் மீட் பண்ணுவோம். பட்டு கடந்த 2 வருஷம் எங்களால் முடியலை. ஏன்னா வெளிநாட்டில் இருந்தவங்க, வெளியூரில் இருந்தவங்க எல்லாம் வர முடியலை, நிறைய பிரச்சனைகள். அதனால தான் இந்த வருஷம் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். இதுலேயும் எதனால அது ரொம்ப மெமரபுளாக ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் சில பேர் ரொம்ப கஷ்டமான தருணங்களை தாண்டி வந்தவங்க இருந்தாங்க. மெயினாக சொல்ல போனோன்னா 3 பேர். 2 பேர் வந்து யூஎஸில் இருந்தாங்க. ஒருத்தர் வந்துட்டு இட்டாலியில் மிலன் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கிறா, இன்னும் அங்கே தான் இருக்கிறாப்புல. பட் இவங்க 3 பேருமே அந்த கோவிட் சிச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு ஹிட் ஆனவங்க 3 பேருமே. அதில் ஒருத்தருக்கு ஐசைட்டு கூட பார்ஷியலி லாஸ் ஆயிடுச்சு கோவிட் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம். அவங்க எல்லாம் உயிரோடு திரும்ப இவங்க 3 பேரையுமே எங்களால் திரும்ப பார்க்க முடியுமான்னு கூட நாங்கள் சந்தேகப்பட்டதெல்லாம் உண்டு. பட் எல்லாத்தையும் மீண்டு அவங்கள பார்க்க முடிஞ்ச அந்த மொமெண்ட் இருக்கே, அச்சோ சான்ஸே கிடையாது. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. உண்மையிலுமே சொல்ல போனோன்னா நாங்கள் எல்லாம் காலேஜ் முடித்து 16 இயர்ஸ் ஆச்சு. பட் அந்த 16 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த வருஷம் எல்லாருமே ஒருத்தங்களை பார்க்குறப்போ இருந்த மகிழ்ச்சி, அது என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல. எல்லாருமே அந்த ஒரு 16 வருஷத்துக்கு பின்னால் போய் அந்த ஏஜில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸாகவே மாறிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம எல்லாரோடைய மனசுக்குள்ளேயும் நம்மளுடைய அந்த கல்லூரி நாட்களில், பள்ளி நாட்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ அவங்களெல்லாம் திரும்ப போய் பார்க்குறோம் அப்படின்ற அந்த மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் வேறு எந்த ஒரு மொமெண்ட்டும் நமக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்
இந்த வருஷம் அதுவும் அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை வந்து திரும்ப மீட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க சன்னி. அண்ட் சன்னி மாதிரியே இந்த மே மாதத்தை தாண்டி ஜூன் மாதத்தில் எனக்கு ஒரு சில விஷயம் நடந்தது, அந்த ஒரு சில விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு விக்னேஷ். ஸோ விக்னேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்குமே கூட பர்சனலாக தெரியும் அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மொமெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த லவ் பண்ண அந்த ஒரு டைம் இந்த ஜூன் மாதம்தான் அப்படியே கன்வெர்ட் ஆகி அவர் வந்து லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜாக மாறினது. ஸோ பேரண்ட்ஸோட சம்மதத்தை வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாக இருந்தார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விக்னேஷ் இந்த லவ் மேரேஜை வந்து அரேஞ்ச்டு மேரேஜாக மாற்றுறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. எல்லாருமே அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விக்னேஷுக்கு ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாதம். இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்க போகுதுன்றாரு. ஸோ ஜூலை மாதம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைபாண்டியன் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்தியாவில் இல்லை, அப்ராடில் இருக்கார். அவருக்கு வந்து நியூ ஜாப் ஒன்று கிடச்சிருக்கு, என்னோடய லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணார். ஸோ ஜூலை எப்படி போச்சா, ஆகஸ்ட் மாதம் 2 விஷயம் நடந்தது. ஒன்று, என் கூட வேலை பார்த்த ஆர்ஜே அப்புறம் விஜே வைஷாலி இவங்க வந்து அவங்களோட ஜூனியரை இந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்த அந்த மாதம்தான் ஆகஸ்ட் மாதம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தாய்மையை பற்றி அவங்க ஷேர் பண்ண ஒரு சில வார்த்தைகள். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது அனுபவத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி 2022 எனக்கு கொடுத்த ஒரு அனுபவம் அப்படின்னா அந்த தாய்மை. ஸோ அம்மாவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக நம்ம அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அந்த அனுபவத்தை தான் எனக்கு 2022 தந்துச்சு. என்னோடய பையன் ஆகஸ்ட் மாதம் 2022 2ஆம் தேதி அன்றைக்கி பிறந்தான். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் அது. அவ்வளோ வலி, அந்த வலியையும் தாண்டி அவன் பிறந்த உடனே அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இவ்வளோ நாளாக டிவி சீரியல்லையோ இல்லை நான் வந்து சினிமாலேயோலாம் பார்த்த ஒரு விஷயம், லேபர் வார்ட்னா எப்படி இருக்கும், அந்த பிரசவ வலினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த அனுபவப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வித்தியாசம் இல்லை. ஸோ அந்த தாய்மை அப்படிங்கிற உணர்வை தான் இந்த 2022 எனக்கு கொடுத்துச்சு. இந்த வருஷத்தை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட்டை 2022 எனக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக எப்படி மறக்க முடியும், பேசும்போதே பின்னாடி அவ்வளோ சத்தம் வருது இல்லை. ஆனால் அது இல்லை வைஷாலியோடைய குழந்தை, அவங்க இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஆர்ஜே வைஷாலி இப்படியெல்லாம் பேசுவாங்களா, இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அடக்கத்தோட ஒரு தாய்மை உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ரவுடி அவங்க. அப்படிப்பட்ட ஒரு ரவுடி ஒரு ஜூனியரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ண போகுதுன்னு தான் தெரியல. ஸோ அவர் வந்து ஜூனியர் வைஷாலி என்ன பண்ணுவார் அப்படின்றத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலே ஸ்டூடெண்ட்ஸோட பவர் வேறு மாதிரிங்க. ஸோ அந்த பவரை எடுத்து வெளியில் கூட்டு வரத்துக்கு ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்ட ஆளாக ஒருத்தர் மாறி இருக்காரு. அந்த ஒரு மொமெண்ட்டும் ஆகஸ்டில் தான் நடந்திருக்கு. அது என்ன மொமெண்ட், யார், என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் வந்து ப்ரொஃபஸர் ராஷித். ஸோ ராஷித் முகமது அவருடைய லைஃப்பில் இந்த 2022 ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த ஆகஸ்ட் மாதம் ஏன் அவருக்கு ஃபேவரட்டாக மாறினதுன்றதை அவரே சொல்கிறாரு, கேட்போம். 2022 சிறப்பான மாதம் அப்படின்னு என்ன கேட்டால் ஆகஸ்ட் மாதத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் கல்லூரியில் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆகஸ்ட் 15 2022 சுதந்திர தினத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு வராத மாணவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக வசூலித்தாங்க. ஸோ எல்லா மாணவர்களும் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக எங்கள் கல்லூரியில் அதிகமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவ கண்மணிகள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, சுதந்திர தினத்துக்கு கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி. ஸோ அது அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே வச்சு புழங்கிட்டு இருந்த நேரம் போய் அதை தட்டி எழுப்பி ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வி கணைகளை எழுப்பி அவங்களுக்குள்ள உள்ள ஊறிக்கிட்டு இருக்க அந்த கேள்வி கணங்களை எழுப்பி விட்டு அவங்கள கேட்க வச்சு ஸோ அவங்களுக்கு அறிவுரை சொன்னோன்னே அதை புரிஞ்சுக்கிட்டு கேட்டனால கடைசியில் அவங்க ஃபைன் கட்டாமல் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்துக்கும் நியாயமான விஷயத்துக்கு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா லைஃப்பில் பெரிய இடத்துல வருவோம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை புரிய வச்சு அவங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு வந்ததை நினச்சி உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை சிறப்பான மாதம் ஆகஸ்ட் மாதம் தான். ஆக்சுவலாக இந்த வருஷம் நிறைய ஜூனியர்ஸ் வந்திருக்காங்க. அப்படி தான் ஆர்ஜே தியாவோட அந்த ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த ஒரு டிட்டர்மினேஷன், அந்த ஒரு செல்ஃப் கேருக்கான ஒரு தேவையும் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி அவங்க ஷேர் பண்ணாங்க. ஒரு அம்மாவாக மாறினா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்றது இவங்க சொல்கிறத கேட்கும் போது கண்டிப்பாக நமக்கு புரியும். எனக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதம்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ மாமா எங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, மென்டல் ஹெல்த் இன் த சென்ஸ் பேஷன்ஸ் ஜாஸ்தி தான் ஆகும், இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த டாலரன்ஸை சோதிச்சு பார்க்கும். ஸோ அது ஒரு பக்கம். அதையும் தாண்டி ஃபிசிக்கலி நிறையா வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக வெயிட் கெயின் ஆகிறது, ஹெல்தியான லைஃப் ரொட்டீன் இல்லாமல் போகிறது. ஏன்னா டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது. இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னாலே உங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ அந்த ஒரு விஷயத்தின் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது செப்டம்பரில் தான். ஸோ எனக்கு சரியாக தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு சரியான டைமுக்கு போகாமல் வெயிட் கெயின் ஆச்சு. அதனால் நான் வந்து ஓகே, என்னோட ஹெல்த்துக்காக நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் என்னோட ஃபிட்னஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ஐ ஸ்டார்டட் கோயிங் ஜிம். ஸோ நவ் ஐ ஹவ் ரெடியூஸ்ட் அரவுண்ட் 15 kgs. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. அண்ட் இருந்ததுலேயே உருப்படியான ஒரு காரியம் நான் பண்ணது அப்படின்னு நான் நினைக்கிறது வந்துட்டு அந்த செப்டம்பர் மந்தில் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ த பெஸ்டஸ்ட் மந்த் இன் மை 2022. எஸ், ஆக்சுவலாக இந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, இது தாங்க வேற லெவல். இது வந்து செல்ஃப் கேர் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு அம்மாவை ஆகிட்டோம், நமக்கு உடம்பு குண்டா போயிடுச்சு, நம்ம வீட்லேயே இருந்துக்குவோம் அப்படின்லாம் இல்லாமல் என்னால் முடியும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே மோட்டிவேஷனுக்கான முதல் விதை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆர்ஜே தியாவுக்கு இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா அவங்க பார்க்குறாங்க. அண்ட் இதை பார்த்து இதை கேட்டு பலரும் தங்களுடைய அந்த ஒரு சில தடைகள் எல்லாத்தையும் உடைக்கணும். தாய்மை அப்படின்றது ஒரு மகத்துவமான விஷயம். ஆனால் அதுக்கப்புறமா நான் வீட்லேயே இருந்துக்குவேன் அப்படின்றத தாண்டி நான் மேலேயும் அடுத்தடுத்த விஷயங்களை செய்வேன், என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்குவேன் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. ஆர்ஜே தியா போலவே ஆர்ஜே பவ்யாவும் எனக்கு செப்டம்பர் மாதம் தாங்க ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செப்டம்பர் மாதத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ எனக்கு வந்து இந்த 2022 இந்த வருஷத்தில் ரொம்ப பெஸ்ட்டு மந்த்னா ஆகஸ்ட் செப்டம்பர், ஆல்மோஸ்ட் செப்டம்பர் சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் 14 தான் வந்து பட்டு என் லைஃப்குள்ளே வந்தது. நான் 12th படிக்கும்போது டாக்ஸ்லாம் வளர்த்துருக்கேன், பட் இந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட், அந்த சோல்ஃபுல் கனெக்ட் வந்து எனக்கு வந்ததே இல்லை. நான் வந்து சிச்சு பப்பீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். செம்ம க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. சடனாக வந்து ஒரு மாதிரி அன்பிளான்டாக ஒரு மேஜிக் மாதிரி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து எங்கள் அப்பா கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, டேஷ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இந்த ப்ரீடு. ஸோ பார்க்க ஒன்றும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே இந்த ப்ரீடா அப்படின்ற ஒரு மாதிரி சோகமாயிட்டேன். பட் வந்து அந்த ½ தான், டோட்டலாக முழுசாக ½ கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே என் ஹார்ட்டை வந்து ஸ்டீல் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்குமே நான் ரொம்ப ஆப்சஸ்டாக, டூ மச் ஆப்சஸ்டாக இருக்கேன். அது காட்டுற லவ் அண்ட் அது காட்டுற அந்த கனெக்ஷன் வந்து லைஃபே பியூட்டிஃபுல்லாக தெரியுது. இந்த ஃபீல்டில் தான் 3 மாதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி அது என் லைஃப்பில் வந்ததுக்கு. ஸோ அதுதான் என்னோட பெஸ்ட் மந்த். ஆகஸ்ட் தொடங்கி செப்டம்பர் வரைக்கும் ஒரு சின்ன நாய்க்குட்டி தன்னோட வாழ்க்கையில் வந்தது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படின்னு ஆர்ஜே பவ்யா சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான், ரொம்ப ரொம்ப குழந்தைத்தன்மையோடு இருக்கிறவங்க. அந்த குழந்தை மாதிரியே தான் அந்த நாய்க்குட்டியும் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம். இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, என் கூட வேலை பார்த்தவர் ஆர்ஜே என்கே. அவருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு மாதமாக இருந்திருக்கு அக்டோபர் மாதம். அந்த அக்டோபர் மாதத்தில் அவர் என்ன செஞ்சார், அக்டோபர் மாதம் அவருக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்றத அவரே சொல்கிறாரு. கேட்போமா? இந்த 2022ல் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த வருஷமே வந்து ஒரு பக்கம் இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து ரொம்பவே மோசமாக எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. அடுத்த 6 மந்த் வந்து ரொம்பவே வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் குட்டி குட்டியாக நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதம் என்னோடய பர்த்டே வர அக்டோபர் மாதம் தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நான் வந்து செப்டம்பர் மாதம் தான் வேற ஒரு ஜாபுக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ செப்டம்பர் மாதம் தானே நான் ரொம்பவே பிடிச்ச மாதமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா அந்த செப்டம்பர் மாதம் வேலை செஞ்சதுக்கு நமக்கு அக்டோபர் மாதம் தான் சம்பளம் வரும் இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின ஒரு மொமெண்ட் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு சேலரி வாங்கினா என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி இதில் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அதாவது அந்த சம்பளம் வாங்கின அடுத்த டேவே என்னோட பர்த்டே இருந்துச்சு. அன்னைக்கு வந்து என்னோட அந்த ஃபஸ்ட்டு அந்த சேலரியை வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் நிறைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு மாதம் வந்து ஏதோ இது வரைக்கும் இருந்த தாண்டி புதுசாக ஒன்று ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஆனால் இந்த வருஷம் பயங்கரமாக ஒரு பக்கம் வச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு.
அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதம் என் பர்த்டே வர அக்டோபர் மாதம் தான் அப்படின்னே சொல்லலாம். என் பிறந்தநாள் தாங்க எனக்கு ஸ்பெஷல். ஆனால் அந்த பிறந்தநாளில் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை, மற்றவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அது என்னமோ உண்மை தான். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம கையில் காசு இருக்குது, அதை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில வேலைகளை நம்ம தனியாக பிரித்து வச்சுருப்போம், இந்த காசு இதுக்கு இந்த காசு இதுக்குன்ட்டு. ஆனால் ஒருத்தவங்க ஒரு சம்பளத்துலேருந்து இந்த அமௌண்ட்டை நான் வந்து தானமாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணம் ரொம்ப பெருசு. அது வந்து ஆர்ஜே என்கேக்கு இருந்திருக்கு. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்திருக்கு. எப்போ? அக்டோபர் மாதத்தில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை நீங்களே சொல்லிவிடுங்க, எனக்கு சொல்கிறத விட எனக்கு த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இவர் வந்து என்னோடய ஹாஸ்டல் மேட்டு. இப்போ ரீசெண்டாக நான் தங்கியிருந்தேன் சென்னையில். அப்போ வந்து எனக்கு அறிமுகமான ஒரு ஹாஸ்டல் மேட். ஸோ என்னோடய ரூம் மேட்டும் கூட. ஸோ இவர் பேர் பார்த்திங்கன்னா தர்ணீதரன். ஸோ தர்ணீதரனோட கரியரில் ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த நவம்பர் மந்த்து தான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூஸ்வலாகவே அவரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு நபர் தான். இவர் பார்த்திங்கன்னா ஜூலை 2022 தான் காலேஜ் முடிச்சிருக்காரு. கடலூரில் ஒரு காலேஜில் தான் படிச்சிருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். என்னென்னா இந்த மக்க படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு சுத்தமாக வரவே வராது, பிடிக்கவும் பிடிக்காது. அதனாலேயே அந்த காலேஜ் என்விரான்மெண்ட் அவருக்கு பிடிக்காமல் போயிருக்கு. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே கிட்டத்தட்ட மக்க படித்து அப்படி டக்கு டக்குன்னு எக்ஸாமில் அப்படியே எழுதிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவருக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் இவர் படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஆளாக இருந்திருக்காரு. அந்த காலேஜில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இவருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் 4 வருஷத்துக்கு எப்படா கடத்துறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்திருக்காரு. அட் த எண்டு கேம்பஸ் இன்டர்வியூ வேறு ஃபைனல் இயரில் இருந்திருக்கு. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு எப்படியாவது அடித்து பிடிச்சி போயிட்டு நல்ல ஒரு வேலை வாங்கிடணும், ஐடி ஃபீல்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்காரு. பட் ஆனால் இவருக்கு மார்க்ஸ் வந்து அந்தளவுக்கு வரல, கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. அதனால மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய இடி போல் அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு பயத்தையே ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபைனல் இயரும் வந்துடுச்சு. ஃபைனல் இயரில் எல்லாருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் அங்கங்கே ஸ்லாட்லாம் போட்டு எல்லாரும் காலேஜில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் அங்கே போகலை, அவங்க வந்து ரூம்லேயே தான் இருந்திருக்காரு. ஒரு டைம் வந்து ஹச்ஓடிகிட்ட போய் கேட்டிருக்கிறானோ, இந்த மாதிரி நானும் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீலாம் எங்கே படிக்க போகிற, அவங்கெல்லாம் வேலைலாம் கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது, போ அப்படின்ட்டு அனுப்பிவிட்ருக்காங்க. ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமோட்டிவேஷனுக்கு அப்புறமும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டு அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே கேதர் பண்ணிவிட்டு அவரே செல்ஃபாக அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் கிளாஸ் ரூமில் இருப்பாராம், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாராம். ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூக்கு எல்லோரும் போயிட்டு வருவாங்களாம். பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கஷ்டமான ஒரு நேரமாக இருக்குமா, மனசு அவ்வளோ வலிக்குமா, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு டைம். அது மாதிரி காலேஜ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைட் பை சைடாக அவர் நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அப்ளை பண்ணும்போது அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிருக்கு. ஃபைனல் செமஸ்டரில் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஜூலை 13 அவருடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஜூலை 15 அவர் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாரு, சென்னையில் ஒரு புது கம்பெனியில். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட், ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா ஒரு ஆள் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த ஒரு போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இவரை ஒரு காலேஜில் போயிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ தான் தெரியுது அவரோட காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிருக்காரு, அதுவும் ரெக்ரூட்டராக போயிருக்காரு அப்படின்றது. அங்கே போனால் ஹச்ஓடி இவரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹச்ஓடி மட்டும் இல்லை, அவரை யாரெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணாங்களோ எல்லாருமே அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கும் ஷாக்கிங்காக இருந்திருக்கு, அவங்களுக்கும் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டின அந்த நவம்பர் மாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னு தர்ணீதரன் என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதை கேட்கும் போது கொஞ்சம் ஃபிலிமியாக இருக்கலாம், பட் ஆனால் அது ரியலாக நடந்தது. அவர் ஷேர் பண்ண அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அடட சூப்பரில் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் நவம்பர் மாதம் இப்போ இவருக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி கலைச்செல்வின்னு ஒரு டீச்சர், அவங்களுக்கு அவங்களோட மாணவர்களை மோட்டிவேட் பண்ணது மூலமாக ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு இதே நவம்பர் மந்தில். அது என்னென்னு அவங்களே சொல்கிறாங்க, கேட்கலாம். இந்த வருடத்தின் மகிழ்ச்சிகரமான என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியை தந்த அந்த நாட்களை கொடுத்த மாதம் என்று எடுத்துக்கொண்டால் நவம்பர் மாதம் என்று சொல்லலாம். பள்ளிகளில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகள், மாநில அளவில்
கொண்டு செல்லக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகளில் ஒன்றிய அளவிலும் மற்றும் மாவட்ட அளவிலும் எனது மாணவர்கள் பரிசுகளை குவித்து வென்று வந்துள்ளனர். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்துள்ளது. எனவே நவம்பர் மாதம் மிகவும் எனக்கு மகிழ்ச்சியை ஈன்ற மாதம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குருவா ஒரு டீச்சராக இருக்கும் போது மாணவர்கள் பரிசு வாங்குறது, மாணவர்கள் வின் பண்ணுறது தான் நமக்கான பெருமை அப்படின்றது தான் இவங்க பேசுனதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. நவம்பர் மாதம் கலைச்செல்வி மேமுக்கு டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாதமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஃபிலிமி பாய் மனிஷ், நான் ஏற்கனவே மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதம், என் படமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி நந்தான்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் பார்த்தீங்கன்னா கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு 32 படத்தை ஒரே இதில் பார்த்துருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்சுன்னா ஒரே மாதிரியே உட்காந்துல வேறு வேறு இடங்களுக்கு போய் தான் பார்த்துருக்காரு. அந்த ஒரு மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி டிசம்பர் மாதம் உமாகாந்த்னு இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து அவர் ஃப்ரெண்டானார். அவர் பார்த்திங்கன்னா அவர் வயசு பார்த்திங்கன்னா நல்ல அதிகமான வயசு தான், 60+ அவர். பட் ஆனால் அவர் வந்து எனக்கு ரொம்ப தோழமையோட ஒரு நட்போட கவிஞர் மனுஷியும் நானும் பேசினேன். அந்த ஒரு கன்வர்சேஷன் போட்காஸ்ட்டை கேட்டுட்டு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆர்வமாக என்கிட்ட பேசினார். ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு சந்தோஷத்தை இந்த ஒரு 2022 எந்த மாதத்தில் அனுபவிச்சாருன்றதை ஷேர் பண்ணுறாரு. அது வந்து டிசம்பர் மாதம் தான். எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, என்ன கொடுத்தது இந்த டிசம்பர் மாதம் அவருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் உமாகாந்தன். நான் வந்து பீப்பிள் டுடே என்ற பத்திரிகையில் வந்து கௌரவ ஆசிரியராக இருக்கேன். அதே பீப்பிள் டுடே பேஜ்னு வருது, அதில் வந்து எடிட்டராக இருக்கேன். நண்பர் ஆர்ஜே ஆனந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக 2022 எனக்கு பிடித்த மாதம், எனக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தான் சொல்லணும். ஏன்னா டிசம்பர் மாதத்தில் வந்து எனக்கு வந்து பணம், புகழ், பொருளை விட எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. அந்த விதத்தில் அந்த மாதத்தில் வந்து எனக்கு வந்து யாஸ்மின் டிடெக்டிவ்னு அவங்க ஒரு புக் வெளியிட்ட விழா நடத்தினாங்க. அதில் அவங்கள மீட் பண்ணேன். அப்புறம் கவிஞர் அமிர்தம் சூர்யா மற்றும் தஞ்சை தவசி மற்றும் காலச்சோடு பத்திரிகையாளர் பிரசரத்தன் நல்லு ஆர் லிங்கம், அதோட முக்கியமான வந்து பிரபல திரைக்கதை இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் அவர்களை மீட் பண்ணி சந்தித்தது. ஐஎஸ்ஆர் செல்வகுமார் அவர்களுடைய வெஞ்சரில் குறும்படம் போட்டி நடந்ததுக்கு விழா நடந்தது. அந்த விழாவில் நடிகர் சேரன் வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு. அந்த விதத்தில் எனக்கும் ஒரு விருது கொடுக்கப்பட்டாங்க. அவரை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் இது போல் பல நண்பர்கள் எனக்கு வந்து மிகவும் அதிகமானது. 2021 கொரோனா பீரியடுக்கு அப்புறம் 22 வந்து ஒரு நல்ல வருஷமாக அமைஞ்சாலும் எனக்கு 22 டிசம்பர் மாதம் ரொம்ப நல்ல மாதமாக அமைந்தது தான் சொல்லுவேன். ஏன் இப்போ இருக்க இந்த பாட்காஸ்ட் பண்ணிட்டு ஆர்ஜே ஆனந்த் இந்த மாதம் தான் கவிஞர் மனுஷன் மூலமாக எனக்கு நண்பரான எல்லோருக்கும் இன்னும் புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதமே எனக்கு வந்து ஒரு பிடித்தமான மாதம் என சொல்லி நான் விடைபெறுகிறேன். உமாகாந்த். 2022 12 மாதம் இருக்குது. 12 மாதத்துலேயும் எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு பல பேர் புலம்புறதை கேட்டிருக்கோம். 2023 நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சிலர் பேர் ஏக்கமாக இருக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி 2022 உங்களுக்கு பிடிச்ச மாதம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதில் என்ன நடந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 12 மாதத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பல பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் பக்கத்துலேயும் இது மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களும் இது போல் ஏதாவது ஒரு மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் இந்த 2022 எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, ஏன்னா இது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கினதாக இருக்கலாம், இல்லை ஒரு தன்னுடைய குழந்தை பிறந்ததாக இருக்கலாம், அந்த மாதம் பூரா படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சதாக இருக்கலாம், இல்லை பிரபலங்களை சந்தித்ததாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினதாக இருக்கலாம், இல்லை நண்பர்கள் எல்லாத்தையும் அப்படியே ரீயூனியனாக பார்த்த ஒரு அனுபவமாக இருக்கலாம், இல்லைனா 4 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், பேரண்ட்ஸ்கிட்ட சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணேன் அப்படின்றதா இருக்கலாம், புதுசாக ஒரு வேலை வாங்கினேன் அந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம், இல்லை நீ வந்து சரிப்பட்டு வர மாட்டேன் இதுக்கு அப்படின்னு சொன்னவங்க அந்த இடத்துல திரும்பவும் போய் நின்று நான் சாதிச்சு காட்டிட்டேன்னு நிரூபித்த அந்த ஒரு தருணமாக இருக்கலாம், தாய்மையாக இருக்கலாம், இல்லை தாய்மைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், உடலில் எடை கூட்டுறது, அது எல்லாத்தையும் குறைச்சி ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் பவராக இருக்கலாம், உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஆசிரியராக இருந்தால் அவங்கள ஊக்குவிச்ச அந்த ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை மாதம் சம்பளம் வாங்கினா அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், மன நிறைவாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன நாய்க்குட்டி வாங்கின அந்த ஒரு தருணமாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் தான் என்னோடய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்ச ஒரு தருணமாக இருக்கலாம், இல்லை நண்பர்களை உருவாக்கிக்கிட்ட அந்த ஒரு தருணமாக இருக்கலாம். இப்படி 12 மாதத்துக்கும் பல விஷயங்கள், அட்லீஸ்ட் ஒரு 12 சந்தோஷமான நினைவுகளை நம்மளால் இந்த 2022 பார்க்க முடியுது.
அதே போல் 2023லேயும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு புக் கடையில் வாங்கியிருக்கோம், அந்த புக்கில் இன்னும் எதுவுமே எழுதுவோமா 2023 அந்த ஒரு நம்பிக்கையோட 2023 இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பிறக்க போகிற இந்த வருஷத்தை திறக்கலாம். அண்ட் திறந்து சந்தோஷமாக பல விஷயங்களை நாம் நடத்தி காட்டலாம். நச்சின 4 வார்த்தையில் இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் நான் சொல்லணும்னு நினச்சது நல்ல நம்பிக்கை தரக்கூடிய வருஷம்தான் 2023. அதை விட நம்பிக்கையோட தொடங்கலாம். அண்ட் இது போல் பல விஷயங்கள் நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ மெசேஜ் பண்ணுங்கள். IRJ ஆனந்த் அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க, இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜாக கூட பண்ணலாம். ஸோ இது போல் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸ். நான் உங்கள் RJ ஆனந்த். ஹாப்பி நியூ இயர்.